ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்டேட் சோனிக்கு இந்த வீடியோவில் SK25 படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். SK25 இந்த ஒரு படத்துக்கு இப்போவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. சூர்யா வச்சு நம்ம சுதா கோந்தரா மேம் பண்ண வேண்டிய அந்த ஒரு படத்தை இப்போ SK வச்சு மேம் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க முக்கியமான ரீசனே நம்ம சுதா மேம் தான் அப்படின்னு சொல்லலாம். புறநானூறு அப்படிங்கிற ஒரு படத்தை அவங்க இப்போ SK வச்சு பண்ணுறனாலேயே இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. SKவுடைய முன்னாள் படம் அதாவது அமரன் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட். அது தொடர்ந்து இந்த ஒரு படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம SK23 ஏஆர் ராஸ் கூட எஸ்கே ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஒரு படம் கூட இந்த வருஷம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ SK25 படத்தை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசர் ஏற்கனவே இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் தான் இப்போ SK25 படத்துக்கு வச்சிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் தான். இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசரை டீம் சென்சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துலேருந்து இப்போ லீக் வந்து ஆயிடுச்சு. இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு டீம் கொடுக்க வந்து போகிறாங்க. இதை டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுற டீம் கொடுக்க வந்து போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எப்படி இருக்க போகுது, ஆக்ஷன் பேக்டாக இருக்க போதா இல்லைன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட போய் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எஸ்கோட லைனப்லாம் பார்க்கும்போது ஒரு பக்காவான லைனப்பாக வந்திருக்கு. எல்லா படங்களுமே கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியும் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.